வெல்கம் டு Gayathri's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து காராமணியோட வடகறி. இது நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் நம்ம பருப்பு உருண்டை குழம்பு அந்த மாதிரிலாம் செய்வோம். பசங்க இந்த காராமணி குழம்பு அதெல்லாம் செஞ்சு சாப்பிடாதுங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காராமணி வடகறி குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸும் பார்க்கலாம். இந்த பருப்பு வந்து ஒரு 3 to 4 hours ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்மால் ஆனியன், அப்புறம் கார்லிக் ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. இது வந்து வடை செய்கிறதுக்கு முதல்ல பொரிகடலையை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, டொமேட்டோ அண்ட் க்ரீன் சில்லி. அப்புறம் பவுடர் வந்து ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரா பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை முதல்ல மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சி வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதோட 2 க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த வெள்ளைப்பூடி எல்லாமே அதில் போட்டுருங்க. பெருங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் அடித்து வடை மாதிரி ரெடி பண்ணுங்க. இப்போ அந்த பருப்பை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவு மீடியமாக அரைச்சாச்சு. இப்போ உப்பு அதோடு ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த பொரிகளில் மாவு அதை கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி வச்சு, அதையும் நைஸாக அரைக்கக்கூடாது, அதையும் அரைச்சி வச்சு அதோட இதை மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த வடை மாவை வந்து நல்லா இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போடாமல் ஓரளவு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு. இப்போ என்ன ரொம்ப தட்டி போடாமல் இது வடை ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போ இடையிலே அதோட கிரேவி வந்து ரெடி பண்ணுவோம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பெருஞ்சீரகம், நச்சீரகம், அதோட கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயம் அதையும் போடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ ரெட் சில்லி பவுடர், ஜீராத்தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன். இது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். அதோட இந்த க்ரீன் சில்லியும் கொண்டு போடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இதோட தண்ணியை நிறைய ஆட் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வடையை போட்டு ரொம்ப ஷேப்பாக ரவுண்டாக அப்படிலாம் போடாமல் லைட்டாக இந்த மாதிரி போட்டு வச்சு ரெடி பண்ணுங்கள். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதில் கொதிச்சிட்ருக்கிறப்ப இந்த வடையை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு காராமணி வடகறி. ரெடி ஆயிடுச்சு காராமணி வடகறி. இது வந்து ரைஸ் இல்லை சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நல்லா காரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.